நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் நம்ம என்ன பார்க்கணும், ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸ்ட்ரக்சர்னா என்ன, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணிட்டு போகலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யாருனே பார்த்த எக்ஸாம்பிள் வச்சு தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி நினச்சோம்னா மறுபடியும் ஸ்டூடெண்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் எஸ்டிடியூடினே ஷார்ட்டாக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இன்டீஜர் ரோல் நம்பர், அடுத்தலாம் ஸ்டூடெண்டோட நேமு, கேர் ஆஃப் நேம் 20. இப்போதைக்கு நம்ம அந்த ரெண்டு மட்டும் வச்சு பார்க்கலாம். செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணால் அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் எப்போவும் எங்கேனாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே ஏன் ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணதான் அப்படின்னா நம்ம எங்கேனாலும் இதை அசஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம அந்த நம்ம பார்த்துட்டோம் குளோபல் லோக்கல் வேரியபிளில் இங்கே மெயினுக்கும் ஹெடர் ஃபைலுக்கும் நடுவில் டிக்ளேர் பண்ணால் குளோபல் வேரியபிள். அதனால தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் எங்கே டிக்ளேர் பண்ணோம். அதனால் நம்ம குளோபலாக எங்கேனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை, எங்கே தான் டிக்ளேர் பண்ணணும் இல்லை, எங்கே டிக்ளேர் பண்ணுமோ அது தக்கன அதோட விசிபிலிட்டி மாறும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்ட் STDUD ஸ்டூடெண்ட். இப்போ அதேமாதிரி நம்ம ராமு வச்சே பார்க்கலாம். இது வந்து நம்ம யூசர்கிட்ட ராமோட நேம்லாம் வாங்கி பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ரக்ட் ராமு டேரக்ட் சும்மா இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். கெட்டு வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஃபங்க்ஷனோட நேமு கெட் வேல்யூ. இதுக்கு ஆர்குமெண்ட்டாக என்ன பாஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு ஆட்டம் முதல்ல இன்ஸ்டலேஷன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி யூசர்ட்டு வாங்குறதுன்னு தனித்தனியாக பார்ப்போம். பிரின்சிபல்னா இதில் நான் டேரெக்டாகவே இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறது முதல்ல பார்ப்போம். பாஸ் பண்ணதுக்கு ரெண்டு வழி இருக்குது. அதை ஒவ்வொன்றா எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோல் நம்பரோ 1, ராமு கர்லி பேஸ். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த ராயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். அதில் என்ன செய்ய போகிறோன்னா ராமு டாட், அதாவது அதில் இருக்க வேரியபிளை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா ராமு டாட் ரோல் நம்பர் ராமு டாட் நேம். பார்த்திங்கன்னா இதையும் ஒரு ஆர்குமெண்ட்டாக இது ஒரு ஆர்குமெண்ட்டாக நான் தனித்தனியாக பாஸ் பண்ணேன். இது ஒரு வழி. இல்லைனா மொத்த ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணலாம். அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துக்கிடுவோம். செமிகோலன். இப்போ நான் நினச்சிப்பேன்னா இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எது ரிட்டர்ன் பண்ண வேண்டாம், வாய்டு பிரிண்ட்டு. இது ஆர்குமெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் வாங்குது. இன்டீஜர் நம்பர்னு சிம்பிளாக வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர், கேர் ஆஃப் நேம். இதுக்கு சைஸு நம்ம 20 வச்சுக்கலாம். இல்லைனா இதை பாயிண்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, ரெண்டும் ஒன்று தான். பாயிண்டாக டிக்ளேர் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். printf தி நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு நேம் பண்ணலாம். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் %s. பார்த்தீங்கன்னா நம்ம அதை எதில் பெஞ்சு வச்சுருக்கோம், நேமில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நேம் லாஸ்ட்டாக செமிகோலன். அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா செமிகோலன். printf அவரோட நம்பர், தி ரோல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ், அது ஒரு இன்டீஜர் %d, நம்ம அதை எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், நம்பருங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல செமிகோலன் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்ட்டு மெயின் கொடுத்துருக்கேன். அப்புறம் ரிட்டன் 0 கொடுக்கணும். ரிட்டன் 0. இப்போ ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ராமு கரெக்டாக வந்துட்டு, பட் ஸ்லாஷன் கொடுக்கல. நிறைய தடவை ஸ்லாஷன் கொடுக்க மறந்து போகிறோம் நண்பா, சாரி. இப்போ ரன் பண்ணுவோம், நீட்டாக வரும். பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ராமு, ரோல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் 1 வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வேரியபிளாக பாஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இது வந்து இன்எஃபிஷியன்சி. இப்போ வந்து ஒரு வேரியபிள் மட்டும் தேவைன்னா அப்போ பாஸ் பண்ணும்போது எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். இப்போ மொத்த ஸ்ட்ரக்சரும் பாஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதே வந்து 100 ஆர்குமெண்ட்டு 100 இன்ஸ்டலேஷன்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு 100 வேரியபிளாக உட்காந்து ஆர்குமெண்ட்லாம் பாஸ் பண்ண முடியாது. அதுக்குனால சிம்பிளாக என்ட்ரி ஸ்ட்ரக்சர் எப்படி பாஸ் பண்ணுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல எந்த ஸ்ட்ரக்சர் பாஸ் பண்ணுவோம், ராமுங்கிற ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அப்போ சிம்பிளாக ராமு. இங்கே என்ன செய்ய போகிறோம், நம்ம ஸ்ட்ரக்சரை வாங்க போகிறோம்.
இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம ஏங்கிற டேட்டா டைப் வாங்கினோம்னா அது இன்டீஜர் டைப் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் இது என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் டைப்பு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் டைப் எது கொடுது, ஸ்டூடெண்ட் கொடுது. ஸோ அப்போது ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துக்கணும். நம்ம இதே மாதிரி தான் சாதாரணமாக இப்போ இன்டீஜர் ஏன்னா எப்படி கொடுக்கும். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப் ஏ. அதே மாதிரி நம்ம பாஸ் பண்ண போகிறது என்ன ஒரு ஸ்ட்ரக்சரு, அது எதுக்குள்ளதுன்னு கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரக்ட் ஐயோ இங்கே வரணும் 6 அது மட்டும் இல்லாமல் அது எதோட குள்ளது. இதே நிறைய ஸ்ட்ரக்சர் டெக்ல பண்ணிப்போம். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் ஒவ்வொரு வேரியபிள் இருக்கும். நான் பாஸ் பண்ணும்போது அப்போ நான் அசஸ் பண்ணும்போது எரர் வரும். அப்போ எந்த ஸ்ட்ரக்சர் குள்ளதுன்னு கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரோட லோக்கல் வேரியபிள் நேம் எந்த நேம் கொடுத்துக்கலாம். ஸோ S1ன்னு வேணால் சிம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்யணும், அந்த நேம் வேணால் சிம்பிளாக S1 டாட் நேம். நம்ம ஸ்ட்ரக்சர் வேரியபிள் எப்படி அசஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி S1 டாட் ரோல் நம்பர். ஒரு நிமிஷம் நண்பா, தடங்களுக்கு மன்னிக்க நண்பா, ஆட்டுக்குடி வந்து கத்திட்டு. இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்பில் பார்த்தா அவுட்புட் தான். பட் இங்கே அசஸ் பண்ணுற வேரியபிள் இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கா. ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ராமு. ஸோ ரோல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் 1ன்னு வந்துட்டு. ஸோ இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஸோ எந்த ஆர்கியூமெண்ட்டோ அதை ராமு. ஸோ எந்த ஸ்ட்ரக்சரோ அதை ஸ்ட்ரக்சரை ஈஸியாக டிக்ளேர் பண்ணிக்கணும். அப்புறம் அது வேல்யூவை நார்மலாக எப்படி அசஸ் பண்ணுமோ அப்படி அசஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பாயிண்டர் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.